Hi guys, welcome to TamilTutEra. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா functions with multiple parameters in Python. ஸோ பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பைத்தானில் எப்படி ஃபங்க்ஷன்ஸில் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது ஃபங்க்ஷனில் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் என்னோட பைத்தான் ஜிப்ரே நோட் புக்கு. இப்போ நான் நியூ நோட் புக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் சாப்டர் 19th இப்போ நான் ஃபங்க்ஷன்ஸ் வித் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி த்ரீ நம்பர்ஸ் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அதில் எது மேக்ஸிமம் நம்பர்ஸ்ன்னு இப்போ நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃபனிஷன் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் மேக்ஸிமம் போட்டு ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மா செப்பரேட்டட் தான் நீங்கள் கொடுக்கணும் இதில். ஸோ இதோட ஃபங்க்ஷன் நேமு வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 வேல்யூ மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை வச்சு எப்படி நம்ம மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறது நீங்கள் லாஜிக்கில் தான் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ டர்ன் த மேக்ஸிமம் ஆஃப் 3 வேல்யூஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இனிஷியல் வேல்யூ மேக்ஸ் வேல்யூ எப்படி இருக்குன்ற பார்ப்போம். ஸோ மேக்ஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா இதுதான் வேல்யூ 1. ஸோ வேல்யூ 1 ஈக்குவல் டு மேக்ஸ் வேல்யூ நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இஃப் வேல்யூ 2 இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ் வேல்யூ வந்தால் மேபி மேக்ஸ் வேல்யூ விட வேல்யூ 2 பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸ் வேல்யூ வேல்யூ 2வாக தான் இருக்கும். நம்ம கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி மேக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ 2. ஸோ அதே மாதிரி இஃப் வேல்யூ 3 இஸ் கிரேட்டர் தேன் வேல்யூ மேக்ஸ் வேல்யூனா மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் வேல்யூனா மேக்ஸ் வேல்யூ வேல்யூ 3 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். வேல்யூ 3. ஸோ அட்லாஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது மேக்ஸ் வேல்யூ தான். ஸோ இதான் இந்த ஃபங்க்ஷனோட லாஜிக்கு. ஸோ இப்போ நம்ம மேக்ஸ் வேல்யூ நம்ம ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே இன்டென்டேஷன் கரெக்டாக ஃபார்முலா நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்லேயும் அண்ட் தென்லேயும் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸோ பைத்தான் கோடிங் ஸ்டாண்டர்ட் படி தேவையில்லாமல் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸோ கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்லேருந்து ஃபங்க்ஷன் வேரியபிள் டிக்ளரேஷன் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நான் ஒரு மேக்ஸிமம் வேல்யூஸ்க்கான மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண ஃபங்க்ஷன் கஸ்டம் ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் மேக்ஸிமம் சொல்லி இப்போ நான் இந்த வேல்யூஸ் எல்லாமே இப்போ நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 48 46 100 நான் கொடுக்குறேன். ஸோ அதோட மேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. ஸோ மேக்ஸ் வேல்யூ 100 வந்துருச்சு. ஸோ இது எப்படி ரன் ஆகும்னா இந்த கமா செப்பரேட்டாக 12 வேல்யூ 1ல் அசைன் ஆகும், 46 வேல்யூ 2ல் அசைன் ஆகும், 100 வேல்யூ 3ல் அசைன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ் வேல்யூவான்னு சொல்லி ஃபஸ்ட் இதை எடுத்து வச்சுக்கிறது. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் பார்க்கும். ஸோ வேல்யூ ட்ரூன்றது மேக்ஸ் வேல்யூக்கு கிரேட்டர் என்னன்னு பார்க்கும். ஓகே, இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். மேபி ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கண்டிஷன் போகும். வேல்யூ 3 பார்க்கும். வேல்யூ 3 கிரேட்டர் தென் மேக்ஸ் வேல்யூன்னு பார்க்கும். மேபி இதுவும் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மேக்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணிடும். மேபி இதில் எல்லாமே ஃபெயில் ஆகி மேபி இந்த இதில் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா வேல்யூ 3 தான் டிஸ்பிளே பண்ணும். அப்படி தான் இந்த மேக்ஸிமம் ஃபங்க்ஷனுக்கான மல்டி பேராமீட்டர்ஸ் எக்ஸாம்பிள் இது. இதை வச்சு தான் மேக்ஸிமம் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இன்டீஜர் தான் கண்டுபிடிக்குமா, மேபி ஃப்ளோட்டிங்கு இல்லாட்டி ஸ்ட்ரிங், ஈவன் ஸ்ட்ரிங்கு கொடுத்தா கூட கண்டுபிடிக்குமான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 12.5 அண்ட் தென் 55.5 அண்ட் தென் 99.99 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதோட ஃப்ளோட்டிங் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் வேல்யூ இல்லை, இது 99.9 தான் வரும். சாரி, இங்கே கம்மா விட்டுட்டேன். அதுதான் இப்போ தப்பு. இப்போ நான் திரும்பி ரன் பண்ணுறேன். 99.9 தான் மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லி 14 பாயிண்டில் கொடுத்தாலுமே கேட்டால் அந்த வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ இதுவே நான் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ, ரெட்டு அண்ட் தென் ப்ளூன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இது மேக்ஸிமம் வேல்யூஸ் இது எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட்டிக்கல் எப்படி ஸ்டார்டிங் ஏ டு பி, ஏ டு இசட் வரை எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதை வச்சு தான் பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கும்.
ஸோ இதில் வந்து ஸ்மாலஸ்ட் வந்து பி, நெக்ஸ்ட் ஆர், அதுக்கப்புறம் எல்லோ. ஸோ இப்போ வந்து எல்லோ தான் பிக்கஸ்ட் ஒன்று. ஸோ இப்போ வேல்யூஸ் வந்து எல்லோ தான் பிரிண்ட் ஆகும். சாரி, டாட் வச்சுட்டேன். ஓகே, ஸோ எல்லோ தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ஸோ மேபி கேஸ் சென்சிட்டிவாக மேபி ஆறு இருந்துச்சு அப்படின்னா மேபி அது ஃபஸ்ட்டு வர சான்ஸ் இருக்குது. நம்ம இருந்தால் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ கேஸ் சென்சிட்டிவாக இருந்தாலுமே வந்து அதை எடுக்கலை. ஸோ எல்லோ தான் எடுத்துக்கிறது, ஒய் வச்சு எடுத்துக்கிறது. ஸோ ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் பைத்தான் ஃபங்க்ஷனில் மல்டி பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இன்டிஜரு, ஸோ ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு எது பாஸ் பண்ணாலுமே அதோட மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக எடுத்துக்கிறது. ஸோ இதுதான் பைத்தானோட ஃப்ளெக்சிபிலிட்டி கோடு. ஸோ சிங்கிள் ஃபங்க்ஷன், ஸோ மல்டிப்புள் யூசேஜுக்கு வந்து யூஸ் ஆகுது எந்த டேட்டா டைப் கொடுத்தாலுமே. ஸோ எந்த ஒரு வேல்யூஸ்க்குமே இந்த ஃபங்க்ஷன் வந்து அடாப்ட் ஆகிக்கிறது. ஸோ இதுதான் பைத்தானோட அடாப்டிலிட்டி கோடு. அண்ட் தென் வந்து ஸோ ஈஸியாக வந்து உங்கள் கோடு வந்து எழுத முடியும். அண்ட் தென் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியமானது இந்த பைத்தான் கோடில். அது வந்து ஈஸியாக நம்ம அது அச்சீவ் பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கோடு, ரீயூசபிலிட்டி ஆஃப் கோடு, இது எல்லாமே ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் வித் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.